ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னடா கவிதா எப்போ ஒரு ரீல்ஸ் எடுப்பா, இன்றைக்கி என்னடா தட்டும் கையுமா இருக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக நான் பட்டது நீங்கள் யாரும் படக்கூடாது. ஆனால் எனக்கு இது ஒரு நல்ல டிப்ஸு. இப்போ குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி குளிர்காலம் தான். எல்லாருக்குமே கோல்டு ஆகும் 100%. அதனால் கோல்டு ஆகாமல் இருக்கிறதுக்கும் சரி, முன்னாடியும் கூட சாப்பிட்லாம். கோல்டு வந்த பிற்பாடும் சாப்பிடுங்க, உடனே கோல்டு போயிடும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் செஞ்சிங்கன்னா உடனே கோல்டு போயிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் இது இருக்குது, காமிக்கிற பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். துளசி இலை மெடிசன் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் வெத்தலை, அப்புறமேட்டு கற்பூரவள்ளி இலை, மிளகுத்தூள், சின்ன வெங்காயம், எலுமிச்சை சாறு ஒரு 5 ட்ராப் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட். தாசியெல்லாம் வேணாம், அரிஞ்சு ஒரு 5 ட்ராப் எடுத்துக்கோங்க போதும். அப்புறமேட்டு இந்த துளசி இலை, வெத்தலை இலை, அப்புறம் கற்பூரவள்ளி இலை, சின்ன வெங்காயம் 3 போட்டு நல்லா நசுக்கிக்கோங்க. நசுக்கிட்டு அதில் சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. சாறு எடுத்துகிட்டு சாறில் 2 சிட்டுக்க மிளகுத்தூள், 1 சிட்டுக்க உப்புத்தூள் போட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதில் பாதி வந்து தேன் கலந்து சாப்பிட்டுடுங்க. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. திருப்பி சாயங்காலம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. எப்படியாப்பட்ட கோல்டும் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரே நாளில் போயிடும். மறுநாள் கோல்டு உங்களுக்கு இருந்துச்சான்ற அளவுக்கு கோல்டு போயிடும். பார்த்துக்கோங்க.